வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான அதே சமயம் கொஞ்சம் வேடிக்கையான ஒரு விஷயத்தை அலச போறோம். யார் இந்த எஸ்எஸ்சி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு. அதுல ரீசெண்டா ஒரு பதிவு வந்திருந்தது. அதோட தலைப்பு என்ன தெரியுமா? பாலுக்காக அழுத தளபதி விஜய், உதவி செய்த உதவி இயக்குனர். தலைப்பை கேட்கும் போதே தெரியுது இல்லையா? தளபதி விஜயோட ஆரம்ப காலத்துல அவர் பட்ட கஷ்டங்கள், அவர் செய்த தியாகங்கள், அப்புறம் ரொம்பவே எமோஷனலான அந்த டைம்ல அவருக்கு ஒரு உதவி இயக்குனர் செய்த நெகிழ்ச்சியான உதவி, இதை பத்தின ஒரு ரொம்ப ஆழமான உணர்வுபூர்வமான பதிவு அது. ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். யூடியூப்ல தானாகவே உருவாக்குற ஆட்டோ கேப்ஷன், அதாவது தானியங்கி சப்டைட்டில் ஆன் பண்ணி பார்த்தா நிஜமாவே நம்ம எதிர்பார்க்காத ஒரு பெரிய ஆச்சரியம் அங்க காத்திருக்கு. அந்த மிஷின் என்ன மாயம் பண்ணிருக்கு அப்படிங்கறத தான் இந்த அலசல நம்ம முழுமையா பார்க்க போறோம். சரி, இப்போ நாம நேரா விஷயத்துக்கு வருவோம். அந்த ஆட்டோ டிரான்ஸ்கிரிப்ட்ல அப்படி என்னதான் வந்திருக்குன்னு அப்படியே ஒரு முறை வாசிக்கிறேன், கொஞ்சம் கவனிங்க. நைட் ஃபாரின் 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 இன்டர்நேஷனல் யூ. என்னடா இதுன்னு யோசிக்கிறீங்களா? எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. அந்த உதவி இயக்குனர் செய்த நெகிழ்ச்சியான உதவியும் தளபதியோட அந்த வழிகள் நிறைந்த ஆரம்பகால தியாகங்களும் இந்த ஏஐ மிஷினுக்கு வெறும் ஃபாரின் ஆக தான் கேட்டிருக்கு. நம்ம தளபதியோட கஷ்டமான கதையை செயற்கை நுண்ணறிவு எந்த அளவுக்கு தப்பா புரிஞ்சுக்கிச்சு அப்படிங்கிறதோட நேரடி சாட்சி தான் இந்த விசித்திரமான வரிகள். ஒரு மஷின் மனிதர்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியாம எப்படி திணறுதுங்கிற ஒரு மர்மம்னு கூட இதை சொல்லலாம். இதுல இன்னொரு பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அந்த மொத்த ஆடியோவுக்கும் இந்த சிஸ்டம் உருவாக்குனது சரியா 15 வார்த்தைகள் மட்டும்தாங்க. ஆமாங்க, ஒரு மாபெரும் கலைஞனோட ஆரம்ப கால போராட்டங்களை, அவர் செஞ்ச தியாகங்களை இந்த இயந்திரம் வெறும் 15 வார்த்தைகளுக்குள்ள சுருக்கிடுச்சு. இன்னைக்கு நாம கத்துக்க போற விஷயத்துக்கான ஒரு சின்ன டேட்டா செட் அல்லது நம்மளோட பிளே கிரவுண்டா இந்த 15 வார்த்தைகளை தான் நம்ம எடுத்துக்க போறோம். இவ்வளவு சின்ன தரவு தொழில்நுட்பத்தோட எல்லைகளை பத்தி நமக்கு எவ்வளவு பெரிய உண்மைகளை உணர்த்த போகுதுன்னு மட்டும் பாருங்க. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த வார்த்தைகளை கொஞ்சம் உத்து கவனிச்சோம்னா அந்த அல்காரிதம் எப்படி ஒரே வார்த்தையை திரும்ப திரும்ப பிடிச்சுக்கிட்டு தொங்குதுன்னு ரொம்ப தெளிவா புரியும். ஃபாரின் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே 9 தடவையும், அப்படிங்கிற வார்த்தையை 3 தடவையும் அது திரும்ப திரும்ப சொல்லியிருக்கு. அப்போ தனித்துவமான வார்த்தைகள்னு பார்த்தா வெறும் 3 தான். விஜயோட தியாகங்கள் நிறைந்த அந்த அழகான எமோஷனலான கதையை ஒரு மிஷின் எவ்வளோ மோசமா, எவ்வளோ சுருக்கமா மாத்திடுச்சு அப்படிங்கிறத இது அப்பட்டமா காட்டுது. ஆக இங்க உங்க எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வி எழலாம். அந்த ஆடியோல யாருமே ஃபாரின் அப்படிங்கிற வார்த்தையை பேசலையே, அப்புறம் ஏன் இது திரும்ப திரும்ப வருது? இதுக்கு பின்னால இருக்கிற லாஜிக் என்னன்னா, அல்காரிதத்தால ஒரு ஆங்கிலம் அல்லாத ஆடியோவையோ அல்லது அதனால சுத்தமா புரிஞ்சிக்க முடியாத ஒரு மொழியோ கேட்கும்போது அது தானாவே ஃபாரின் அப்படிங்கிற வார்த்தையை ஒரு பிளேஸ் ஹோல்டரா, அதாவது ஒரு மாற்று வார்த்தையா போட்டுக்கும். அந்த உதவி இயக்குனர் தக்க சமயத்துல செய்த அந்த உணர்வுபூர்வமான உதவியை இந்த மெஷினால கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க முடியல. அதுக்கு பதிலா அந்த நிஜ வாழ்க்கை வழிகளுக்கு மேல ஃபாரின் அப்படின்னு ஒரு முத்திரையை குத்தி இந்த சிஸ்டம் மொத்தமா தோத்து போயிடுச்சு. இது எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு கொஞ்சம் கணக்கு போட்டு பார்ப்போமா? இந்த மொத்த டிரான்ஸ்கிரிப்ட்ல 60% வெறும் ஃபாரின் என்கிற வார்த்தையும் 20% என்கிற தயக்கமும் தான் இருக்கு. இதை நீங்க கூட்டினா ஒட்டு மொத்தமாக 80% அந்த எந்திரம் தடுமாறி போய் கடைசியில எனக்கு ஒண்ணுமே புரியலப்பான்னு கைவிரிச்சிருக்கு. மீதி இருக்கிற வெறும் 20% மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகளா இருக்கு. மனித உணர்வுகளை, குறிப்பா நம்மூர் கதைகளை புரிஞ்சு கொள்வதில் தொழில்நுட்பம் இன்னும் எந்த அளவுக்கு தடுமாறிட்டு இருக்கு என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இருக்கவே முடியாது. ஆனா இதுல ஒரு கவித்துவமான விஷயம் ஒழிஞ்சிருக்கு பாருங்களேன். அந்த அல்காரிதம் தொடங்கின விதத்தையும் முடிச்ச விதத்தையும் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் காத்திருக்கு. ஆரம்பிக்கும் போது நைட், அதாவது இரவு அப்படின்னு ஆரம்பிக்குது. முடியும் போது இன்டர்நேஷனல் யூ அப்படின்னு முடிச்சிருக்கு. தளபதி விஜய் பாலுக்காக அழுத அந்த இருட்டான வறுமை நிறைந்த இரவுகள்ல ஆரம்பிச்சு அவர் எத்தனையோ தியாகங்கள் செய்து இன்னைக்கு அவர் அடைஞ்சிருக்க அந்த சர்வதேச இன்டர்நேஷனல் உயரத்தை இந்த அல்காரிதம் தற்செயலா ஆனா ரொம்ப கரெக்டா சொல்லுதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். தொழில்நுட்பத்தோட முட்டாள்தனத்துக்குள்ளேயும் இப்படி ஒரு அழகான முரண்பாடு ஒளிஞ்சிருக்கு பாருங்க. இந்த இயந்திரத்தோட அத்தனை குழப்பங்களுக்கு மத்தியில அதுக்கு தெளிவா புரிஞ்ச 3 ஆங்கில வார்த்தைகள், நைட், இன்டர்நேஷனல், அப்புறம் யூ, அவ்வளோதாங்க. அந்த உதவி இயக்குனரோட தக்க சமயத்தை உதவி, விஜயோட வழிகள் நிறைந்த தியாகங்கள் அனைத்தையும் இந்த சிஸ்டம் வெறும் இந்த 3 வார்த்தைகளுக்குள்ள சுருக்கிடுச்சு. இது ஒரு வகையில நமக்கு சிரிப்பை வரவழைத்தாலும் ஒரு கலைஞனோட ஆழமான வாழ்க்கை பயணத்தை ஒரு இயந்திரம் எப்படி ரொம்ப மேலோட்டமாக உயிரில்லாம பார்க்கிறது அப்படிங்கிற நிதர்சனத்தை நமக்கு அப்பட்டமா காட்டுது. சரி, இப்போ உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியோட நான் இதை நிறைவு செய்றேன். அல்காரிதம் வெறும் ஃபாரின் அப்படிங்கிற வார்த்தையை மட்டுமே கேட்கும்போது நிஜத்துல நாம எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு செய்தியை தவற விடுறோம்? தளபதி விஜயோட வெற்றி பயணம், அவருக்கு உதவி செய்த அந்த உதவி இயக்குனரின் பங்களிப்பு, கலைஞர்களின் தியாகங்கள்னு எத்தனையோ உணர்ச்சிகரமான நம்ம ஊரு நிஜக்கதைகள் இந்த இயந்திர மொழிபெயர்ப்பின் எல்லைகளால் இப்படித்தான் ஃபாரின் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னால காணாமல் போகுதா? அடுத்த முறை நீங்க எந்த ஒரு ஆட்ட கேப்ஷனை பார்த்தாலும் இந்த கேள்வியை ஒரு முறை பொறுமையா யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான அலசலில் சந்திப்போம்.